பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதி போலி, புயலை கிளப்பும் குற்றச்சாட்டுகள், வரிசையாக சிக்கும் தாவேக எம்எல்ஏக்கள். தமிழ்நாட்டின் புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களின் கல்வி தகுதி குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் மிக கடுமையான விவாதங்களும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கல்வித்தரத்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு அமைச்சரின் கல்வி தகுதியே கேள்விக்குறியாகி இருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் ராஜ்மோகன் மீது முன்வைக்கப்படும் முக்கிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அதன் பின்னணியில் இருக்கும் விவரங்கள் இதோ. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் படித்து இன்று வரை தனது அரியர் பாடங்களை முடிக்காமல் கடந்த வருடம் வரை கூட அரியர் தேர்வு எழுதி கொண்டிருந்த ஒரு மாணவர்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு முதன்முறையாக வைக்கப்படுகிறது. பொதுவாக தேர்தல் களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது கல்வி தொகுதி உள்ளிட்ட விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யும் வேட்புமனு உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும் என்பது விதி. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் தனது எந்த ஒரு உறுதிமொழி பத்திரத்திலும் தான் பொறியியல் படித்த விவரத்தை குறிப்பிடவில்லை என்று கூறப்படுகிறது. அவர் இன்னும் தனது பொறியியல் பட்டப்படிப்பை அதிகாரப்பூர்வமாக முடிக்காததே இதற்கு முதன்மை காரணம் என்று சமூக வலைதளங்களில் பரவலாக அக்யூஸ் செய்யப்படுகிறது. பொறியியல் படிப்பை முடிக்காத பட்சத்தில் அவர் டிப்ளமோ முடித்துள்ளதாக கூறப்படும் ஒரு கல்வி நிறுவனம்தான் தற்போது அடுத்த சர்ச்சையாக வெடித்துள்ளது. சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தில்தான் அமைச்சர் டிப்ளமோ வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தை ஆய்வு செய்து பார்த்தால் இதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அல்லது தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் போன்ற எந்த ஒரு அரசு அமைப்பின் குறைந்தபட்ச அங்கீகாரம் இல்லை என்று நெட்டிசன்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதாவது உரிய தகுதிகள் இன்றி பணம் கொடுத்தால் சான்றிதழ் வழங்கும் ஒரு போலி நிறுவனம் இதுவாக இருக்கலாம் என்று பலவராலும் சொல்லப்படுகிறது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தனது 12ஆம் வகுப்பை முடித்து சுமார் 7 ஆண்டுகள் கழித்தே இந்த டிப்ளமோ சான்றிதழை பெற்றுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் பொறியியல் படிப்பில் அரியர் வைத்திருந்ததே இந்த தாமதத்திற்கு காரணம் என்றும், பின்னர் இந்த அங்கீகாரமற்ற நிறுவனத்தின் மூலம் குறுக்கு வழியில் சான்றிதழ் பெறப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. எதுவுமே படிக்காமல் கூட இங்கே பணம் கொடுத்தால் டிகிரி வாங்கலாம் என்ற அவல நிலையை இந்த நிறுவனம் கொண்டிருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விவகாரம் தற்போது அமைச்சர் ராஜ்மோகனுக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அவருக்கு முன்னால் இப்போது 2 முக்கிய கேள்விகள் எழுந்துள்ளன. அவர் பொறியியல் படிப்பை முடித்தாரா இல்லையா? இல்லை என்றால் இன்று வரை அரியர் வைத்துள்ளார் என்ற செய்தி அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஒருவேளை அவர் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டார் என்று வாதிட்டால் அதை ஏன் தனது தேர்தல் வேட்பு மனுவில் மறைத்தார் என்ற கேள்வி எழும். வேட்பு மனுவில் தவறான கல்வி தகுதியை குறிப்பிட்டதாகவோ அல்லது தகவல்களை மறைத்ததாகவோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டால் அவரது எம்எல்ஏ பதவியே பறிபோகும் அபாயமும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் வட இந்தியாவில் பாஜக மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி அவர்களின் கல்வி தொகுதி தொடர்பாக எழுந்த போலி சான்றிதழ் சர்ச்சை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதே போன்றதொரு கடுமையான சட்ட மற்றும் அரசியல் சிக்கலில் இப்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் தனது டிப்ளமோ சான்றிதழ் விவகாரம் மூலம் சிக்கியுள்ளார் என்று நெட்டிசன்கள் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இப்போது எழுந்துள்ள பிரதான கேள்வி இதுதான். எந்த ஒரு அரசு அங்கீகாரமும் இல்லாத ஒரு போலி நிறுவனத்தில் படித்துவிட்டு தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பள்ளி பிள்ளைகளின் கல்வியையும் அவர்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் உயரிய நாற்காலியில் அமர உங்களுக்கு எப்படி தகுதி இருக்கும்? முறையான கல்வி பயிலாமல் போலியான கல்வி நிறுவனத்தில் காசு கொடுத்து வாங்கியதாக கூறப்படும் ஒரு சான்றிதழை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தின் கல்வித்துறை அமைச்சராக நீடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றனர். இந்த அடுக்கடுக்கான புகார்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.